பீஸா செய்கிறதுக்கு முக்கியமான ஐட்டம் சாஸ். அந்த பீஸா சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி 5, பாதி பெரிய வெங்காயம், சுகர், சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப், பூண்டு 10லிருந்து 15, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சனோட பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடணும். பூண்டு ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதி பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ணிடணும். பூண்டு வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளியோட காம்பை எடுத்துகிட்டு 2ஆக வெட்டி சேர்த்துடணும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ தக்காளியை மூடி போட்டு வேக விடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தக்காளியை திருப்பி விட்டு அதனோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துடுங்க. தோல் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கலாம். எடுத்துட்டு எல்லா தக்காளியையும் நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு விட்டு இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப் 1 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ வெந்துடுச்சு. சுகர் 2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்தால் பீஸா சாஸ் ரெடி.